வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, இனிமையான நல்ல நினைவுகள் அனைத்தும் நிறங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய, நவ கிரகங்களின் நல்லாசியையும் சேர்த்து தரக்கூடிய ஒளிமயமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 6வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையின் கிரகமாக இருப்பது சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அதிதேவதையாக நம் அனைவராலும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் மகாலட்சுமி தாயாரிடம் இருப்பதன் காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி செல்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பூர நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது இன்று காலை 10:56 வரை கேதுவின் மகம் நட்சத்திரமும் அதற்கு அடுத்து பூர நட்சத்திரமும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11ஆம் திதியாக இருக்கக்கூடிய ஏகாதசி திதி இன்று இரவு 10:28 வரையும், அதற்கு அடுத்து 12ஆம் திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மகர ராசி. மகர ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடாக அமைகிறது. 10ஆம் வீடாகிய மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில், சுக்கிரனின் பூரம் நட்சத்திரத்தில் இன்று காலை 10:56 பிறகு பயணங்கள் செய்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது நம் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் சிறப்பான தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான, தெய்வ நம்பிக்கை தொடர்பான சிறப்பான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது நீங்கள் ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன், சிம்ம ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி தர இருக்கிறார். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். கும்பராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்பான நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதாவது வெளிநாடு மற்றும் வெளியூர், வெளி மாநிலம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளுக்கும், அனைத்து வகையான காரியங்களுக்கும் சாதகமான மற்றும் லாபகரமான பலன்களை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. பணவரவுகள் சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக இருக்கிறது. அன்பர்களே, ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். சிம்ம ராசி என்பது தாய் வீடாக இருக்கிறது. மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தாயை குறிக்கக்கூடிய வீடு. தாயினுடைய நற்பலன்களும் நற்குணங்களும் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு ஆழ்ந்த அறிவாகவும் தன்னடக்கமாகவும் வந்து சேரும். அன்பர்களே, 4ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய இனிமையான பயணத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே குடும்ப தலைவரின் கருத்துகளுக்கு இணங்கி புரிதலோடு செயல்பட்டு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது.
உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கிறார் மீன ராசியிலிருந்து சுக்கிரன். அதாவது கடன் அடைக்கக்கூடிய வகையில் நன்மைகள் தரக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறார். இதன் நற்பலனாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது அன்பர்களே. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சகோதரஸ்தானத்தின் நற்பலன்களை, குறிப்பாக இளைய சகோதரத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது சிம்ம ராசியிலிருந்து புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகளின் வழியில் அன்பையும் பாசத்தையும் தேனாகவும் இனிப்பாகவும் சேர்த்து தரக்கூடிய சிறந்த நாளாகவும் சந்திரன் அமைத்து தருவார். உங்கள் வீட்டின் அதிபதியின் இன்றைய நற்பலன்கள். 10ஆம் இடத்தில் மீன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல மரியாதையும் சேர்த்து தரக்கூடிய சிறப்பான வேலையை உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறார். இதுபோன்ற மிகவும் சிறப்பான நற்பலன்கள் காரணமாக உங்களது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் சிறப்பாக உங்களை கடந்து செல்கிறது. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் சிம்ம ராசி. தனஸ்தானம் மட்டுமல்ல, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. இன்றைய தினம் இந்த வீட்டில் இருந்து சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. குடும்பஸ்தானம் என்ற ரீதியில் சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இந்த நாள். தனஸ்தானம் என்ற நிலையில் பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் சிறப்பான நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியே சந்திரன். அவர் சிம்ம ராசியில் செல்வது என்பது உங்களில் ஒரு சிலருக்கு குல தெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தெரியாமல் தேடிக்கொண்டு இருப்பீர்கள். அந்த வகையான அன்பர்களுக்கு உங்களது குல தெய்வ கோயில் இருக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு சிறப்பாக காண்பித்து அந்த கோவிலுக்கு செல்வதற்கான பாதையை காட்டக்கூடிய தெய்வீகம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது அன்பர்களே. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பூர நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது நீண்ட ஆயுளை சிறப்பாக்குகிறது. உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன். அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 9வது வீட்டில் மேச ராசியிலிருந்து உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுக்க இருக்கிறார். உறவு என்ற நிலையில் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வு பரிமாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது அன்பர்களே. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் சிம்ம ராசி. இன்றைய தினம் சிம்ம ராசியிலிருந்து தன்னடக்கமும் பெரிய மனித தன்மையும் இது போன்ற சிறப்பான நற்குணங்கள் உங்களை தேடி வர இருக்கிறது அன்பர்களே. பொதுவாக 12ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களது எண்ண அலைகள் அனைத்துமே இரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில் 12வது வீடு என்பது வேலை செய்யக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். மீனம் ராசியில் 7ஆம் இடமாகிய சமசப்த ஸ்தானத்தில் அமர்ந்து கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த திருமணம் வயதை அடைந்த ஜாதகக்காரர்களுக்கு, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கி உத்தரவிடக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் செயல்படுவார். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது சிம்ம ராசியிலிருந்து தைரியம் சுய சிந்தனையும் கொண்ட சிறப்பான நற்குணங்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வருகிறது.
சந்திரனுடைய லாபஸ்தான பயணம் என்பது உங்களுக்கு பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய மனது தொடர்பான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி உங்களது குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாளாக சந்திரன் இன்றைய தினத்தை அமைத்து தருவார். உங்களது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். மீனம் ராசியில் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் சிறப்பான வேலைவாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும், சிறப்பான வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்திற்கு வரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பாக செயல்பட இருக்கிறார். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சிம்ம ராசியில் இருந்து தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது சாந்த குணத்தையும் பணிவான நடத்தையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களது பொருளாதார நிலை மேலும் சிறப்படக்கூடிய அமைப்பாக சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 4ஆம் இடமாகிய கும்ப ராசியில் அமர்ந்து வேலை பணி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு பெரிய தொழிற்சாலைகளில் வேலை கிடைப்பதற்கான நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சிம்ம ராசி என்பது பித்ருஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. பித்ருஸ்தானம் என்பது நமது முன்னோர்களை குறிக்கக்கூடியது. உங்களது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அனைத்துமே சிம்ம ராசியிலிருந்து வந்து சேரும். பொதுவாக 9ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சுப காரியங்கள் தொடர்பான அனைத்து வகையான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல பயணமாக சந்திரனின் பயணம் இன்றைய தினம் அமைந்திருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 5ஆம் இடமாகிய அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் தரக்கூடிய மீனம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைத்து உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சிம்மம் ராசி என்பது உங்களுக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. இதை ஆயுள் ஸ்தானம் என்றும் சொல்லுவோம். இந்த ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தின் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக கிரகங்கள் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான நற்பலன்கள். இந்த பொதுவான நற்பலன்களை பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது தனிப்பட்ட ராசிக்கு உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நினைக்க வேண்டாம். அன்பான மகரம் ராசி நேயர்களே, அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தரக்கூடிய இன்றைய தினம் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். பொதுவாக 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை நீங்கள் அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக தந்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து செல்வது என்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே நல்ல நாளாக அமையும். அன்பர்களே, கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்மம் ராசி. சமசப்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு தான் சிம்ம ராசி. இன்றைய தினம் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் சிறப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வகையிலும் உங்களது சிந்தனைகள் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய வகையிலும் அமையும். 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன்
கும்பராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருவார். அதோடு மட்டுமல்லாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் இருவரும் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேரக்கூடிய வகையில் செயல்படுவார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருந்து கும்பராசியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை தரப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் அனைத்தையுமே இன்றைய தினம் சிறப்பாக நிறைவேற்றி தருவதற்கு நற்பலன்கள் அனைத்தையும் செய்ய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பந்த பாசத்தையும் மனமிட்டும் பேசக்கூடிய சிறப்பான நற்குணங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்து வேலை தேடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருப்பதால் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலை அமைப்பை அமைத்து தர இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி குரு இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். குடும்பஸ்தானத்தில் இருந்து இளைஞர்களும் மற்றும் இளம்பெண்களும் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதற்கான தீவிர செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் செயல்படுவார். அன்பர்களே, அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.